சமீபத்துல தந்தி டிவி சார்பாக மக்கள் மன்ற நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சி 2026ல் சாதிக்குமா, சறுக்குமா என்ற ஒரு டாபிக்ல எல்லாரும் பேசியிருந்தாங்க. இந்த விவாதத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய போர்வாள்கள், அதாவது சகோதரர் சாட்டை துரைமுருகன் அவர்களும், சகோதரர் இடும்பவனம் கார்த்தி அவர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா அடுக்கிட்டு இருந்தாங்க. இவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு அடுக்கடுக்காக மிக தெளிவாக அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இறுதியா பேசுனதுனால அவருக்கு, அதாவது இடுபவனம் கார்த்திக்கும் சகோதரர் துரைமுருகன் அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால சகோதரர் இடுபவனம் கார்த்தி அவர்கள் அவருடைய தளத்துல ஷானவாஸுக்கு வரிக்கு வரி பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இந்த விவாதத்துல நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசினவங்க மேதகு பிரபாகரன் அவர்களை வீதிக்கு வீதி எடுத்து சென்ற கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதற்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தெளிவாக வரலாற்றை மறைக்காதீங்க, சீமான் அவர்கள் ஈழத்தை பற்றி பேச மேடை அமைத்து கொடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுல 2009ன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. 2009ல சீமான் அவர்களே எங்கள் மேடையில் நின்றுதான் ஈழம் பற்றி முழங்கினார். அவர் ஈழம் பற்றி முழங்குவதற்கும் பிரபாகரன் குறித்து மேதகு அவர்களை பற்றி பேசுவதற்குமான களத்தையுமே விடுதலை சிறுத்தைகள் தான் அமைத்துக் கொடுத்தோம். அதற்கு நம்ம இடுபவனம் கார்த்தி அவர்கள் விளக்கம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? நாங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அவர் குறிப்பிட்ட 2009 மென்ஷன் பண்ணி 2009 கிடையாது, இது 2007 தான் போய் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. பேசினதை விட்டுட்டாரு, அந்த வருஷத்தை மாத்தி சொன்னதை பிடிச்சிக்கிட்டு 2009 2007. ஆனா பேசிய மேடை உண்மை, அமைத்து கொடுத்த விசிகா உண்மை, அவர் பேசிய வீடியோவை இங்க பாருங்க. அண்ணன் இயக்குனர் சீமான் அவர்கள் சுருக்கமாக தடை தடை என்று சொல்லும் போதெல்லாம் அதை உடை உடை என்றுதான் முழங்க தோன்றுகிறது. உலகெங்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு விதித்திருக்கிற தடையை தமிழீழ தேசிய தலைவரினுடைய புலிப்படை நொறுக்கும். அதே போல தாயக தமிழகத்தில் நம் உரிமைக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் விதித்திருக்கிற தடையை தலைவர் திருமா அவர்களினுடைய சிறுத்தைகள் படை நொறுக்கும். பாத்தீங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட இப்படி பேச மாட்டாங்க. அவர் இயக்குனரா இருந்த போதே விடுதலை சிறுத்தைகள் மேடை அமைத்து கொடுத்து பேச சொல்லியிருக்கிறாங்க.